சரி, இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் ரோப் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் இந்த ஒர்க் அவுட் இன்றைக்கான ஒர்க் அவுட் பார்த்தோன்னா நம்ம லேடர் இருக்குல்ல, லேடரில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் வந்து கை நார்மலாக வந்து எப்படி ஏற போறியோ அந்த கான்செப்ட் ஏறிங்க. இது லேடர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயம் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து கால் வந்து லைட்டாக தூக்கி விடுவாங்க. இப்போ புல்அப்ஸ் அடிக்கிறேன் அப்படின்னா புல்அப்ஸ் ஓரளவுக்கு தான் சார் 1 அடிக்கிறேன் சார் 2 அடிக்கிறேன்னு சொல்லுவார். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 20 ஸ்டெப்ஸும் பார்த்தோன்னா உனக்கு கால் லைட்டாக ஒரு பர்சன் வந்து தூக்கி விடுற கான்செப்ட் தான். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல்ஃபில் வந்து நான் ரோப் வந்து டபுள் சார் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற இடம் போது இதுதான். அதில் அது மேலே வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்க, மேலே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்க. சரியா? ஹேண்டோட மூவ்மெண்ட்டு எப்படி ஏற போறியோ இங்கே சொல்லி கொடுத்தாலும் பேசிக் ஃபர்ஸ்ட் டே சொல்லி கொடுப்பேன். ஹேண்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், கையோட ஷேப் எப்படி இருக்கணும், பாடி அவே ஃப்ரம் த பாடியா க்ளோஸ் த பாடியான்னு செக் பண்ணிக்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நார்மலாக இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏற போகிறேன். சரியா? பாடி ஃபுல்லாக பேக்கில் தொங்க போட்டுறாது. நீ என்ன ரோப் எப்படி ஏறியோ அதே கான்செப்ட் தான் ஏற போகிறேன். கால் ஒண்டி லைட்டாக சப்போர்ட் பண்ணும். சரியா? சப்போர்ட் பண்ணி தான் ஏற போகிறேன். நம்மளுக்கு இது ஏறி முடிச்சிட்டா அப்படின்னா நம்மளுக்கு ரோப் ஏறது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும் முடிச்ச ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் அவுட் போயிடலாம். இன்றைக்கான ஒர்க் அவுட் பார்த்தா இந்த லேட்டர் ஒர்க் அவுட் தான். சரியா? ஒவ்வொருத்தனும் ஃபஸ்ட்டு ஏறுற மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம பிடிக்கிற ரோப்பு கரெக்டாக எதாவது செக் பண்ணிக்க, அந்த டிஸ்டன்ஸும் கரெக்டாக பண்ணிக்க. காலு ஃபுல் சப்போர்ட் பண்ணாத, திருப்பி அதே தப்பு பண்ணாதாங்க. கை தான் ஃபுல் சப்போர்ட். நீ எப்படி ஏற போற அதே கான்செப்ட் போயிடுறாங்க. காலை சப்போர்ட் பண்ணி மெயினாக வச்சுக்காது, கை தான் ஃபுல் பவர் கொடுக்கணும். டபுள் சார் தான் வா. இறங்கும் போது எப்படி இறங்குயோ அதே ரோட்ல 5 ஸ்டெப்புக்கு ஒரு 5 ஸ்டெப்புக்கு இறங்கி சார். கீழே பார்க்க கயிறு பிடிச்சு இறங்கு. டேய், ரோப் எப்படி இறங்குவ? இதுதான் பிராக்டிஸ் சொல்லியாச்சுங்க. கீழே பார்க்காத. எவ்வளோ ஆச்சு? கை கிரிப்பா பிடிக்கல பார், கிரிப்பா பிடிச்சி ஏறு பார்ப்போம். ரிலாக்ஸா ஏறு, சும்மா நார்மலா ஏற மாதிரி ஏறு. எங்க ஏதோ 50 கிலோ கட்டின்னு ஏற மாதிரி இது போறதுல.
பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்க.